நண்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 11, அதாவது தை மாதம் 29ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தசி திதி. பூச நட்சத்திரம் சாயங்காலம் 6:34 வரை, அதற்கு மேல் ஆயிலி நட்சத்திரம். ஸோ இன்னைக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. இன்னைக்கு ராகுகாலம் சாயங்காலம் 3ல இருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில 9ல இருந்து 10 வரை. நல்ல நேரம் காலையில 7 to 8, மத்தியானம் 10 to 11, சாயங்காலம் 4 to 5. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலர், அதாவது அந்த ஜீன்ஸ் ஷேடு, டார்க் அண்ட் ஷேடோ, அந்த கலர், அதை மாதிரிப்பட்டதை தவிர்க்கலாம். சாப்பிடக்கூடியது கீரை சாப்பிடலாம். எள்ளு, கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிட்டுக் கொள்ளலாம். இப்போ நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்த்தோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்படின்னா, போட்டி பந்தயம், விளையாட்டு துறைகளில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள். அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடியவராக கூட இருக்க வாய்ப்புள்ளது. மனதிற்கு இசைத்த மனைவியை பெற்று தாம்பத்திய சுகபோகத்தை நன்கு அனுபவிப்பவராக இருப்பார். நண்பர்களால் ஆதாயம் அடைபவராக இருப்பார். அரசியல் கட்சி தலைவரால் அவருக்கு நல்ல மேம்பாடு உண்டாகும். திடீர் முயற்சிகளில், அதாவது எப்படினாலும் குறைந்த காலத்தில் பெரிய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதனால் குறுக்கு வழியில் செல்லக்கூடியவராக இருப்பார். அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை அடைவராகவும் இருப்பார். எடுத்த காரியத்தை இடம், எந்த மாதிரி காரியமாக இருந்தா கூட இடம் பொருள் ஏவல் பார்க்காது, அதை நிறைவேற்றி தீருவார். அப்போ எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் இந்த புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமானு சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். ராசி பலன் நிகழ்ச்சி இன்றைய தினத்துக்கு பற்றி மட்டும் இல்லாமல் விரிவான எதிர்கால பலன்களையும் சரி, நிகழ்கால பலன்கள், உங்களுடைய கேரக்டர், மனைவி, மக்கள், குழந்தை, அந்த தொழில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள 9740846466 என்ற நம்பருக்கு போன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்திற்கு குடும்பத்துல இன்றைக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகளே நடைபெறுகின்றன. புதிய ஜீவன் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. தொழிலில் மனமகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படின்னா, உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரயாணத்தினால் கூடுதல் பலன் எதுவும் நிகழ்ந்துவிட போவதில்லை. அதனால பிரயாணத்தை தவிர்த்து விடலாம். பொதுவாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் மாற்றம் காணப்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் சில தொந்தரவுகள் உண்டாகின்றன. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே தருகின்றன. ஆனால் கணவன் மனைவி உறவு மாத்திரம் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் நிலவி வந்த மனத்தாங்கல் அகலுகின்றது. இதுவரை பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த நோய், வறுமை மறைகின்றது. செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தொழில முன்னேற்றம் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி.
தொழில் வந்து ஒரு தேக்க நிலை, அதனால கொஞ்சம் நஷ்டம் கூட வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி வந்து தனியார் கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு வேலையிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால முன்னெச்சரிக்கையாக வேறு வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அப்ளிகேஷன் மட்டும் வைக்கிறது எடுக்கிறத பார்த்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த புதிய பொறுப்பு எதுவும் வந்து சேரவில்லை, இப்போதைக்கு வராது, அது ஒத்துவைக்கப்பட்டுள்ளது. கணவன் மனைவி உறவு மட்டும் சிறப்புடன் விளங்குகின்றது. அடுத்து கன்னிராசி. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறுகின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றது. குடும்பத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு வரப்போறாங்க, அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகின்றது. பொருளாதார வரவும் புதிய வாங்குதலும் நடக்கும். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக பேசுங்கள். எப்படின்னா பேச்சினால வந்து என்ன ஆகுதுன்னா நண்பர்கள் உறவினர்களிடத்தில் மனத்தாங்கல் ஏற்படப்படும். நீங்க பேசுற முறை தோரணம் அந்த மாதிரி படாபட்டுன்னு பேசிடுறீங்கல்ல, அதனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவு மற்றும் பட்டும் படாமலுமாகவே இருக்கிறது. அதே மாதிரி வந்து செலவுகள் வந்து எதிர்பாராத வகையில் புது புது செலவுகள் உண்டாகின்றன. சிறு சிறு விபத்துக்கள் காயங்கள் கூட ஏற்படலாம். சற்று எச்சரிக்கையுடனே இருந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. ஆரோக்கியம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நன்றாகவே இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதே மாதிரி வந்து மகப்பேறு இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்க போகின்றது. கணவன் மனைவியே உறவு மேன்மையுடனே விளங்குகிறது. தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் காணலாம். அடுத்து தனுசு ராசி. தொழில கொஞ்சம் ஒரு மந்த நிலை, அது வந்து சுறுசுறுப்பு இல்லாம போய்கிட்டு இருக்குது. தேவையில்லாத மனக்கவலை வாட்டி வதைக்கின்றது. கடன் தொல்லை வந்து கொஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் டல்லாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வந்து எப்படின்னா மகர ராசி. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். புது மனை நிலம் நகை வாங்கலாம். புது மனை அதாவது புதுசா வீடு குடிபோகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் மேலதிகாரிகள் ஆகியோரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்களால் நல்ல பலன் ஏற்படுகின்றது. அடுத்து வந்து கும்பராசி. மனம் வந்து ஒரு நிலையில இல்லாமல் போகிறது. குடும்பத்துல வந்து நெருங்கிய உறவினர் ஒருவரின் நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது. மருத்துவ செலவு கூட ரொம்ப ஜாஸ்தி போய்கிட்டு இருக்குது. வெளியூரில் பிரயாணங்கள் இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்டதாக நல்ல முடிவு ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனம். பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிறது. வீண் அலைச்சல் ஆயினும் மனதில் ஒரு ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி ஏற்படுறதுனால அந்த செலவுகளை பற்றி நம்ம சட்டம் பண்ணல, அந்த வெறியிலேயே போயிட்டு இருக்கிறோம். நண்பர்கள் உதவியும் ஆறுதலும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கின்றது. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்று வர எண்ணுகிறீர்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.